இனி விரிவான செய்திகள். சென்னையில் சாலையோர உணவு கடைகளில் மட்டன் என்ற பெயரில் பூனைக்கறி விற்கப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள உணவு விடுதிகள் மற்றும் சாலையோர உணவு கடைகளில் மட்டன் என்ற பெயரில் பூனைக்கறி விற்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விலங்கின ஆர்வலர்கள் மத்தியில் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல இடங்களில் காளான் போல உணவகங்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. அதற்கேற்ப உணவகங்களின் உணவுக்காக பயன்படுத்தப்படும் இறைச்சியில் கலப்படம் அதிக அளவில் நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மட்டன் போன்ற இறைச்சியின் விலை அதிகமாக இருப்பதால் பூனை, எலி போன்ற விலங்கின் இறைச்சியை குறைந்த விலைக்கு வாங்கி உணவுக்காக பயன்படுத்தப்படும் மட்டன் போன்ற உணவுகளில் கலப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. சென்னையில் பூந்தமல்லி, பல்லாவரம், கோட்டூர்புரம் போன்ற பகுதிகளில் நரிக்குறவர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். தாங்கள் எலி பிடிப்பதற்காக வைக்கும் கூண்டுகளில் பூனைகள் மற்றும் உணவு போன்ற விலங்குகள் அதிக அளவில் சிக்குவதாக கூறுகின்றனர். கூண்டுகளில் சிக்கும் பூனையை பிடித்து வெந்நீரில் வேக வைத்து அதனை வெட்டி இறைச்சியாக உணவகங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் 1 கிலோ பூனைக்கறி 110 ரூபாய்க்கு உணவு விடுதிகளுக்கு விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனை அறிந்த விலங்கு நல ஆர்வலர்கள் பல்லாவரத்தில் சோதனை செய்து 15 பூனைகளை மீட்டுள்ளனர். இது தொடர்பாக பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளதாக தெரிவிக்கிறார் விலங்கு நல ஆர்வலர் அரவிந்த்.